വലുതായിരിക്കണം. എടപ്പാടി പളനിസ്വാമി പ്രതികരിക്കുന്നു. அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த 4 கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம், காவல்துறை. அதேபோல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே மாவட்டத்தில் நடந்த டிவிகே அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்தது. ஒரு 3-4 மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க. மீது எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு அதாவது இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுத திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது. അത്തരം പോരാട്ടങ്ങൾ അനുമതി കൊടുത്തും മുഴുവനാണ് പാതുകാപ്പ്. ഏത് കക്ഷി എന്നതല്ല ഒരു പരിപാടി നടത്തുമ്പോൾ അതിന് വേണ്ട വിധത്തിലുള്ള ഒരുക്കങ്ങൾ, ക്രമീകരണങ്ങൾ സർക്കാരിന്റെ ഭാഗത്തുനിന്നും പോലീസിന്റെ ഭാഗത്തുനിന്നും ഉണ്ടായോ എന്ന ഒരു വിമർശനം കൂടി എടപ്പാടി പളനിസ്വാമി ഉന്നയിക്കുന്നുണ്ട്. അതായത് ഇത് 2 ഭാഗത്തും വലിയ വീഴ്ചകൾ ഉണ്ട് എന്ന കാര്യത്തിൽ തർക്കമില്ല. ഇപ്പം ജുഡീഷ്യൽ അന്വേഷണം പ്രഖ്യാപിക്കുമ്പോൾ പോലീസ് അന്വേഷിക്കേണ്ടത്, അല്ലെങ്കിൽ സർക്കാർ അന്വേഷിക്കേണ്ടത് പോലീസിന്റെ ഭാഗത്തുനിന്നും കൂടി വീഴ്ച ഉണ്ടായോ എന്നതായിരുന്നു.